டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கோவில் பணியாளராக இருந்து வந்த இளைஞரை விசாரணை என்ற பெயரில் போலீஸ் அழைத்து சென்ற நிலையில் அவரது மரணம் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. விசாரிக்கிறோம் என்ற பெயரில் இளைஞரை போலீஸ் விடிய விடிய அடித்தே கொன்றதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருப்பது திடுக்கிட வைக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் காளி கோயிலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமையன்று மதுரையைச் சேர்ந்த சிவகாமி மற்றும் அவரது மகள் நிக்கி ஆகியோர் சாமி தரிசனத்திற்காக வந்திருக்கின்றனர். மாற்றுத்திறனாளியான சிவகாமிக்கு வீல் சேர் தேவைப்பட்ட நிலையில் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித் என்பவர் அவர்களுக்கு உதவியதாக தெரிகிறது. அப்போது தாயை அழைத்து சென்ற நிக்கி காரை ஓரமாக பார்க்கிங் செய்யுமாறு கூறி சாவியை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. தாயும் மகளும் சாமி தரிசனத்திற்கு சென்ற நிலையில் காரை பார்க்கிங் செய்ய சென்ற அஜித் நீண்ட நேரமாகியும் திரும்ப வராததால் சந்தேகம் எழுந்திருக்கிறது. முன்னதாக கூட்ட நெரிசல் காரணமாக தாயும் மகளும் தங்களது 10 சவரன் நகைகளை காரிலேயே கலற்றி வைத்ததாக சொல்லப்படும் நிலையில் நிக்கி விரைவாக சென்று அஜித்திடம் சாவியை பெற்றதோடு காரை திறந்து பார்த்தபோது நகைகள் காணாமல் போனதை அறிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினரிடம் தெரிவித்த போது அங்கேயே வைத்து அஜித் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. விவரமறிந்து கோவிலுக்கு வந்த போலீசார் எதையும் விசாரிக்காமல் எடுத்த எடுப்பிலேயே அஜித்தை அடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் சந்தேகப்படும்படியாக அஜித் எதையும் சொல்லாத விரக்தியில் காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவரது செல்போனை பிடுங்கி பார்த்து கடைசியாக அழைத்த நண்பர்களை அழைத்து விசாரித்திருக்கின்றனர். குறிப்பாக அஜித்தின் தம்பியையும் வரவழைத்து அடித்து விசாரித்த போலீசார் மற்றவர்களை அனுப்பிவிட்டு அஜித்தை மட்டும் அனுப்பவில்லை என தெரிகிறது. அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்த கையோடு அஜித்தை டெம்போ வேனில் ஏற்றி சென்று கோயிலில் வைத்தும் அதன் பிறகாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்தும் தோப்பு பகுதியில் மரத்தில் கட்டி வைத்தும் உண்மையை ஒப்புக்கொள்ள கூறி விடிய விடிய 6 போலீசார் சீருடையின்றி மஃப்டியில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் சனிக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் அஜித்தின் வீட்டுக்கு சென்றும் போலீசார் பீரோவை ஆய்ந்துள்ளனர். விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத விரக்தியில் ஆத்திரமடைந்த போலீசார் நண்பகல் நேரத்தில் மீண்டும் அஜித்தை கோயிலுக்கு அழைத்து சென்று என்ன நடந்தது என செய்து காண்பிக்குமாறு அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கூறியதையே திரும்ப திரும்ப கூறியதால் கோபமுற்ற போலீசார் அங்கேயே வைத்து காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அஜித் மயங்கிய நிலையில் பயந்து போன போலீசார் திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அஜித் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறிய போதிலும் உடலை அங்கு ஒப்படைக்காமல் டெம்போவில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அஜித்தின் உடல் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை நள்ளிரவில் காவல் நிலையத்திற்கு விரைந்த இளைஞரின் தாய் மற்றும் உறவினர்கள் அஜித் எங்கே என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இளைஞர் இறந்த தகவலை அறிந்தே அனைவரும் வந்திருந்த போதும் அஜித்தின் உடல் எங்கே என கூறி முற்றுகையிட்டனர். இரவு 1 மணி வரை மௌனம் சாதித்த போலீசார் ஒரு வழியாக அஜித்தின் உடல் மதுரையில் இருப்பதாக கூறி மரணத்தை உறுதிப்படுத்தினர். இதனால் கதி கலங்கிய அஜித்தின் உறவினர்கள் இளைஞரை அடித்து கொலை செய்த போலீசாரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
நகை காரில் இருந்ததற்கான ஆதாரம் எங்கே? எதற்காக வீட்டுக்கு அனுப்பாமல் இரவு முழுக்க கஸ்டடியில் வைத்திருந்தீர்கள்? காவல்துறையினர் சீருடை அணியாமல் அவரிடம் விசாரித்தது ஏன்? இளைஞரின் மரணத்தை உடனடியாக தெரிவிக்காதது ஏன்? போன்ற கேள்விகளை எழுப்பி உறவினர்கள் துளைத்தெடுத்தனர். நகை இருந்தது ப்ரூஃப் இருந்துச்சா? இல்ல அப்புறம் எப்படி அவங்க வீடு பண்ணாங்க? எந்த முறைகள் வந்து விசாரணை பண்ணாங்க? விசாரணை என்ற பெயரில் தன்னையும் அடித்ததாக குற்றம் சாட்டிய அஜித்தின் தம்பி தனது அண்ணனை தோப்பில் வைத்து அடித்ததை தாமே நேரில் பார்த்ததாகவும் பகீர் கிளப்பினார். இது மதியம் போல் இந்த பிரச்சனை நடக்குது. மதியம் கூட்டு போயிட்டு இன்னைக்கு இப்போ 6 மணிக்கு வந்து இந்த மாதிரி இறந்துட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு கூடால இன்னைக்கு காலைல வந்து கூட்டு போனாங்க. ஒரு 6 மணி போல் கூட்டு போயிட்டு என்னையும் கொஞ்சம் அடித்து சித்திரவதை பண்ணாங்க. எங்கள் அண்ணனையும் ரொம்ப அதிகமாகவே அடித்து சித்திரவதை பண்ணாங்க. எத்தனை போலீஸ் சார் இருந்தாங்க? 7 போலீஸ் சார். யூனிஃபார்ம் போட்டுருந்தாங்களா? யூனிஃபார்ம் போடல. நம்ம இங்கே பைபாஸ் பக்கத்தில் ஒரு தோப்பில் வச்சு அடித்தாங்க. ஸ்பெஷல் போலீஸ். இந்த நிலையில் விவகாரம் பெரிதாகவே அஜித்தை அழைத்து சென்று விசாரணை நடத்திய குற்றப்பிரிவு போலீசார் ராஜா, சங்கர மணிகண்டன், ராமச்சந்திரன், பிரபு, ஆனந்த், தலைமை காவலர் கண்ணன் ஆகிய 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இருப்பினும் இளைஞர் அஜித்தின் உடலை பெற மறுத்து உறவினர்கள் தொடர் போராட்டம் நடத்தியதால் பதற்றமான சூழல் நிலவியது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேஸ்வரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.